நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? சில பேரோட வாழ்க்கை மட்டும் மாசம் மாசம் மாறிக்கிட்டே இருக்குங்க. நேத்து வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ரகிள்ல ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு இன்னைக்கு பார்த்தா சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாறியிருப்பாங்க. என்னடா இது! அவங்களுக்கு மட்டும் லக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுங்க. அந்த சீக்ரெட் உங்களுக்கும் தெரிஞ்சா நீங்க யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு போக முடியும். அந்த ஒரு ரகசியத்த உலகம் முழுக்க பிரபலப்படுத்தின புத்தகம் தான் த சீக்ரெட். இன்னைக்கு அந்த ரகசியத்த நம்ம வாழ்க்கையோட சேர்த்து தான் நம்ம பேச போறோம், பார்க்க போறோம். உங்களுக்கும் அந்த த சீக்ரெட் அப்படிங்கிற புக்ல என்னதான் சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்பவுமே கியூரியாசிட்டியா இருக்கீங்களா? அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த சீக்ரெட்டை பார்த்துட்டு வந்துடலாம். 2006ல் ராண்டா பர்ன் எழுதின இந்த புத்தகம் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றிருக்குங்க. இது ஒரு மேஜிக் ட்ரிக் புக்லாம் கிடையாது. நம்மளோட மைண்டை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை எப்படி ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய மேனுவல் மாதிரி தான். முக்கியமாக நீங்கள் என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கையாக மாறும். இப்போ அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாமா? நம்பர் 1, ரகசியம்னா என்ன? ஐ மீன் சீக்ரெட்னா என்ன? சிம்பிளாக சொன்னால் நம்ம மனசு ஒரு மேக்னெட் மாதிரிங்க. நம்ம நினச்சது நம்ம லைஃப்பில் ரியாலிட்டியாக நடக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாள் மழை, ரீசன் ஏ. இப்போது நாள் ரொம்பவே டல்லாக இருக்குது, சோம்பல்னு ஃபீல் பண்ணேன், ஃபுல் டே டல்லாக இருக்கும். அதுவே 2வது நாள் வாவ் நல்ல ஃப்ரெஷ் வெதர்ப்பா, ஒரு ஹாட் காஃபியோட நல்ல வேலை செய்யணும் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டிவாக மாறும். அதே மாதிரி தாங்க, நீங்கள் எனக்கு பணம் இல்லை அப்படின்னு நினச்சா அந்த பணம் இல்லாத ஃபீலிங்லேயே நீங்கள் யூனிவர்ஸ் பண்ணி வரும். ஆனால் நான் நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நம்பினா அந்த எனர்ஜிக்கு மேட்ச் ஆன வாய்ப்புகளே உங்களுக்கு கிடைக்கும். திங்க் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஏதாவது நல்ல விஷயம் ஸ்ட்ராங்காக நினச்சதும் அது சில மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு நடந்திருக்கா? அந்த மாதிரி ஸ்மால் மூமெண்ட்ஸ் தான் இதுக்கான ப்ரூஃப். ஓகேங்களா? நம்பர் 2, லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி பார்க்கலாமா? எப்படி வேலை செய்யுது? லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. 1வது கேள், ஆஸ்க். உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கிறிஸ்டல் கிளியராக சொல்கிறது. நான் நல்லா இருக்கணும்னு விகுவாக வேணாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் மாதம் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன்னு சொல்லு. உங்களோட கோலை எழுதி பாருங்க, போர்டில் கூட அதை எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் எப்பயுமே பார்க்குற மாதிரி. நம்பர் 2, நம்புறது, பிலீவ். டவுட் வந்தால் எனர்ஜி பிரேக் ஆயிரும். ஆல்ரெடி நடந்தது மாதிரி நீங்கள் நம்பணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ஃப்யூச்சர் ஜாபை இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த கம்பெனி ஐடி கார்டை மைண்டில் விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்பர் 3, ஏற்றுக்கொள், ரிசைவ் பண்ணுறது. நீங்கள் செட் பண்ண கோலை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுங்கள். அந்த பாசிட்டிவ் ஃபீலிங்க்கு யூனிவர்ஸ் மேட்ச் ஆகுங்க. ஒரு ஸ்டோரி சொல்லிட்டான், என் ஃப்ரெண்டு டெய்லியுமே ட்ரீம் ஜாப் இமேஜின் பண்ணான், இன்டர்வியூக்கு பர்ஃப் பண்ணான், ஃபைனலாக அந்த ஜாப் அவனுக்கு கிடைச்சிது. இதுக்கு அவர் சொல்கிறது, நான் நடந்தது முன்னாடியே செலிப்ரேட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதா? நம்பர் 3, நம்மளோட சிந்தனையை கண்ட்ரோல் பண்ணுறதுங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நார்மல் தாங்க, ஆனால் அது உங்களோட டைரெக்ஷனை டிசைட் பண்ணுற மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க. டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலைல இன்னைக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு நீங்கள் அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நைட்டு இன்னைக்கு நடந்த நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு எப்பயுமே நாள் நல்லாவே தொடங்கும், நல்லாவே முடியும். ஓகேங்களா? இதுக்கு நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு காலத்தில் நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேங்க. அந்த டைமில் கிராட்டிடியூட் எழுத நான் ஆரம்பித்தேன். டெய்லியுமே 3 நல்ல விஷயங்கள் நோட்டில் நான் எழுதி வைப்பேன். அதுவே ஸ்லோவாக எனக்கு பீஸ் கொடுத்து அன்எக்ஸ்பெக்டடாக நல்ல நல்ல ஆஃபர்ஸாக என்னோடய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்பயுமே நான் நல்லா தான் இருக்கேன். இதுக்கான ரீசன் என்ன? ரெகுலராக என்னோடய வாழ்க்கையில் நான் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதுவேன். எனக்கு இருக்கிற குறைகளையும் நான் எழுதுவேன். இதனாலேயே என்னோட பாதி கவலை முடிஞ்சு இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்பர் 4, ரியல் லைஃப் சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த லா யூஸ் பண்ணி பல பேர் லைஃப்பை மாற்றியிருக்காங்க. என் கசினுக்கு ஸ்மால் ஷாப் இருக்குது. சேல் குறைவாக தான் இருந்துச்சு. அவர் டெய்லியுமே ஷாப் ஃபுல்லாக கஸ்டமர்ஸாக இருக்கிறது மாதிரி இமேஜின் பண்ணாராமா. 2 மாதத்தில் அவர் இமேஜின் பண்ண மாதிரியே, அவர் இமேஜின் பண்ணதை விட 2 மடங்கு அதிகமான சேல்ஸே அவருக்கு நடந்துச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு ஆக்சிடென்ட்டான பேஷண்ட் வந்திருக்காரு. டாக்டர் சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் நார்மலாலாம் நடக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் டெய்லியுமே நடக்கிற மாதிரி இமேஜின் பண்ணுறாரு. 6 மாதத்தில் அவரோட இமேஜினேஷன் உண்மையாக நடக்குது. அவர் நடக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி நம்ம மனசில் என்ன நடக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள், ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் டெய்லியுமே என் அக்கௌண்ட்டில் 10 லட்சம் இருக்கணும் அப்படின்னு கற்பனை பண்ணார். ஒரு வருஷத்தில் அன்எக்ஸ்பெக்டட் பிஸ்னஸ் டயல் வந்துருச்சு, 10 லட்சம் அவரோட பேங்க்கில் இருக்குது. பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நம்ம மனசில் என்ன நடக்கிறோமோ அது நம்மளோட வாழ்க்கையில்
உண்மையாவே நடக்கும். அதனால இமேஜின் பண்ணுங்க. இமேஜின் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. அதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நீங்க எடுக்கணும். நெக்ஸ்ட் நம்பர் 5 பிராக்டிக்கல் டிப்ஸை பற்றி பார்க்கலாமா? இந்த ரகசியத்தை உங்களோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 1வது விஷன் போர்டு, உங்களோட கோலோட ஃபோட்டோ செட் பண்ணணும். 2வது டெய்லி 5 மினிட்ஸ் இமேஜின் பண்ணணும், ஆல்ரெடி கோல் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு. நம்பர் 3 நெகட்டிவ் பீப்புள்ஸை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 4 கிராட்டிடியூட் ஜேர்னல், டெய்லியுமே ஒரு 5 விஷயங்களுக்காக நீங்கள் நன்றி சொல்ல பழகணும். நம்பர் 5 ஸ்மால் வின் செலிப்ரேட் பண்ணுங்கள். மூமெண்டமை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். புரிஞ்சுக்கோங்க, இந்த 5 விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்பர் 6 பர்சனல் ரிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, நான் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை என்ட்ரி வாங்கினேன். அது பாசிபிள் மாதிரி இருந்தாலும் நான் டெய்லியும் அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணேன். நான் டெய்லியுமே அந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணேன். சில வாரங்களுக்குள்ளே அந்த சான்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த லா வேலை செய்யுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையே வந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்கள் வந்து உங்களோட மனசில் நினைக்கணும், நினச்சிக்கிட்டே இருக்கணும், இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இமேஜின் பண்ணதோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நினச்சது சீக்கிரமாகவே நடக்கும். த சீக்ரெட் இந்த புக் சொல்கிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட வாழ்க்கை. வெற்றி உங்களுக்கு வேணுமா? நீங்கள் ஆல்ரெடி சக்ஸஸ் பண்ண மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். சந்தோஷம் வேணுமா? இப்போவே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள். இல்லைனா சந்தோஷம் இல்லைனாலும் சந்தோஷமாக நீங்கள் இருக்க பழகிக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு நினச்சதை விட கூடுதலாக தான் தரும். அதனால் இனிமே உங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை நினச்சி ஃபீல் பண்ணாமல், இதுக்கப்புறம் நீங்கள் உண்மையாலுமே நீங்கள் நினச்சது நடக்குங்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது நீங்கள் அடைஞ்சிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை, உங்கள் மன ரீதியாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ரியல் லைஃப்பில் நடக்க போகுது. ஸோ நெகட்டிவ் தாட்ஸாகவே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நெகட்டிவாக தான் நடக்கும். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க பாசிட்டிவாக இருக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் இமேஜின் பண்ண மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை போக போகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த த சீக்ரெட் புக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் த சீக்ரெட் அப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை என்னோட பேஜில் அப்லோட் பண்ணுறேன்.